بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் அது குறித்த விளக்க உரைகளையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 198வது வசனத்தின் ஒரு பகுதியை பார்த்துட்டோம். அதன் எஞ்சிய பகுதி ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின். இதில் அஃபல்துங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இது அஃபால என்பதனுடைய முன்னிலை பன்மை அஃபல்தும். அஃபாலன்ற அலிஃப் நீட்டி இருக்கும். அஃபாலுன்னு போது அஃபாலத்து அஃபல்ன அந்த பெண்பாலுடைய நூனு சேர்க்கும்போது 2 சுக்குன் வரும். அஃபால்னு வரும்ல, அதை என்ன செய்வாங்கன்னா அந்த அலிஃபை நீக்கிடுவாங்க. எங்கெல்லாம் வந்துக்கிட்டு ஐனில் அந்த ஃபேக்கிய இரண்டாவது எழுத்தாக அலிஃப் வருகிறதோ அந்த சொற்கள் எல்லாமே சென்ற கால வினையில் அந்த பெண்பால் பன்மையில் இருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யும்னா அந்த அலிஃபு போயிடும். அப்போ அசாபன்னு இருக்கணும். அசாப அசாபா அசாபு அசாபத்து அசாபத்தா இது வரைக்கும் அந்த அலிஃபு இருக்கும். இந்த 5 இடத்துல அசாப அசாபா அசாபு அசாபத்து அசாபத்தா. அடுத்த எழுத்துல என்ன செய்யணும், அசாபுனன்னு சொல்ல மாட்டோம், அசப்புனன்றுவோம். ஏன்னு கேட்டால் அந்த இப்புக்கு ஒரு சுக்குன்னு இந்த அலிஃபுக்கு ஒரு சுக்குன் ஆகுது. 2 சுக்குன் வர்றதுனால அலிஃபை நீக்கிடுவாங்க. அப்போ அசாப அசாபா அசாபு அசாபத்து அசாபத்தா அசப்ன, அப்புறமேல அசப்தா அசப்துமா அசப்தும் கடைசி வரைக்கும் அசப்து அசப்னான்னு வரும். அப்போ எங்கெல்லாம் அந்த ஐனுடைய இடத்தில் அலிஃப் இருக்கிறதோ, ஃபே ஐன் லாம் இருக்குல்ல, 2வது இடத்துல அலிஃப் இருக்கிறதோ அந்த அலிஃபுகள் எல்லாமே சென்ற கால வினையில் பெண்பால் பன்மையில் இருந்து கடைசி வரைக்கும் அது போயிடும். முதல் 5 இடத்துல தான் அந்த அலிஃபு இருக்கும். அந்த அடிப்படையில் அஃபால என்ற ஒரு சொல்லை அதனுடைய ஜம்மு தான் அஃபால்தும்ங்கிறது. அஃபால்தும்னு இருக்கணும், அந்த அலிஃபு போயிடும். அஃபால என்றால் புறப்பட்டான். அஃபால என்றால் என்னது, புறப்பட்டான் அர்த்தம். அப்போ அஃபல்தும் என்றால் நீங்கள் புறப்பட்டீர்கள். அஃபால என்றால் புறப்பட்டான். அதை முன்னிலையாக சொன்னீங்கன்னா அஃபல்தும் நீங்கள் புறப்பட்டீர்கள் அப்படின்றதுக்கு நேரடி அர்த்தம் வந்துடுது. இதாண்டு சேர்ந்துருச்சுல, இதா சேரும் பொழுது என்ன செய்யணுன்ட்டா புறப்பட்டீர்கள்னு சொல்லாமல் நீங்கள் புறப்படும் போது, இதா அஃபல்தும் நீங்கள் புறப்படும் போது, நீங்கள் இந்த இதா இல்லாமல் இருந்தால் நீங்கள் புறப்பட்டீர்கள்னு அர்த்தம் செய்வோம். இதாங்கிற வார்த்தை இல்லைன்னு வைங்க, அப்போ எப்படி நம்ம அர்த்தம் செய்வோம்னா அஃபல்தும் புறப்பட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம் செய்வோம். இதாண்டு சேர்த்துட்டோம்னு சொன்னால் 2ஐயும் ஒன்றா இணைச்சி நீங்கள் புறப்படும் போது, இதா அஃபல்தும் நீங்கள் புறப்படும் பொழுது, மின் அரஃபாத்தின் அரஃபாவிலிருந்து நீங்கள் புறப்படும் பொழுது, ஹஜ்ஜுடைய விஷயமாக தானே அது வரக்கூடிய வசனங்கள்லாம் சொல்லுகிறது. இப்போ எல்லாம் என்ன செய்ய வியாபாரம் பண்ணுற தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அரஃபாவிலேருந்து புறப்படும் போது நீங்கள் என்ன செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை அடுத்த வசனத்தில் அடுத்த வார்த்தையில் எல்லாம் சொல்லுகிறான். இந்த இடத்துல நம்ம அரஃபாங்கிறோம்ல, அரஃபாங்கிறது இப்போ அரஃபாத்தின்னு இங்கே ஜம்மாக இருக்குது, அரஃபாத்தின்னு. ஆனால் அதை தனியாக நீங்கள் சொன்னீங்கன்னா அரஃபாத்துன்னு அதை சொல்ல மாட்டாங்க, அரஃபத்து தான். அரஃபத்து அதாவது அந்த பெண்பாலுடைய குண்டு தேம்பாங்கல்ல, அதை வச்சு தான் எழுதுவாங்க. அரஃபத்துங்கிற என்ன எழுதுவாங்க, இந்த தே எழுத மாட்டாங்க. இது அலிஃபு தே அது அரஃபா என்பதை பன்மையாக ஆக்கப்பட்டிருக்கு. அரஃபாங்கிறது ஒருமையில் சொல்வதாக இருந்தால் ஐன் ரே ஃபே போட்டுட்டு குண்டு தே போட்டு எழுதணும். அரஃபத்துங்கிற என்ன செய்யணும், ஐனு போடணும், ரே போடணும், ஃபே போடணும். அதுக்கப்புறம் இந்த குண்டு தே ஃபாத்திமா ஆயிஷாவுக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த தேயை போட்டு அரஃபான்னு நீட்டோம்ல. அரஃபத்துன்னு சொல்கிறாம வக்குப்பு செய்யும்போது என்ன செய்வோம், அரஃபா ஃபாத்திமத்துங்காமல் ஃபாத்திமா அப்படி நீட்டுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு தே தான் அதில் அந்த சொல்லில் இருக்கணும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த அரஃபத்துங்கிற வார்த்தையை பன்மையாக அல்லாஹ் ஆக்குறான், அரஃபாத்துங்கிறான். நிறைய அரஃபாக்கள். அரஃபாங்கிறது ஒருமை. நம்ம இந்த ஒருமையில் தான் மக்கள்லாம் பேசுகிறாங்க. அரஃபாவை எப்படி பேசுகிறாங்க, அரஃபா மைதானம்னு ஒருமையாக தான் பேசுகிறாங்க.
அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அரஃபாங்கிறத வந்து பன்மையாக சொல்கிறான். ஏன் பன்மையாக சொல்கிறான்னு கேட்டால் நீண்ட ஒரு பகுதி அரஃபாங்கிறது பல பகுதியில் உள்ளடக்கிய பெரும்பகுதியாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனி அரஃபா, இது ஒரு அரஃபா, அது ஒரு அரஃபா, அது ஒரு அரஃபா அப்படிங்கிற ஒரு கணக்கு பண்ணும்பொழுது நிறைய அரஃபாக்கள் வருது. அரஃபாங்கிறது வந்து அது மொத்தமாக சேர்த்து சொன்னீங்கன்னா ஒரு அரஃபா தான். அதில் ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் பல அம்சங்கள் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி வந்து மரப்பாவுடைய மலை இருக்கும், அது அடிபாகம் இருக்கும், இப்படி பலதெல்லாம் இருக்குல்ல. அப்படிலாம் இருக்கிறதுனால எல்லாம் என்ன செய்கிறான்னா அது அரஃபாத்துன்னு பன்மையாக்கி விட்டுறான். ஆனால் நீங்கள் ஹதீஸ்லாம் அரஃபாண்டு வர்ற இடத்துலாம் இந்த எழுத்து இருக்காது. இப்போ நம்ம குரானில் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி எழுத மாட்டாங்க. அரஃபாத்துங்கிறது இப்படி எழுத மாட்டாங்க. எப்படி எழுதுவாங்க? ஐன்ரேஃபே அந்த குண்டு தே போட்டு தான் எழுதுவாங்க ஹதீஸுகளில். பொதுவாக பேச்சில் சொல்லும்போது அரஃபா மைதானம், அரஃபாத்து மைதானம்னு சொல்ல மாட்டாங்க. அரஃபா மைதானம் அரஃபா அந்த குண்டு தே வச்சு தான் வழக்கத்தில் சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த அரஃபாங்கிறது வந்து பல இடங்களுடைய ஒரு தொகுப்பாக்கும் அரஃபாங்கிறது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு நிறைய அரஃபாங்கிற ஒரு கருத்து தரும் வகையில் அல்லாஹ் வந்து இதை மாற்றுகிறான். ஆனால் வழக்கத்தில் வெறுமனை அரஃபா மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ இது அஃபல்தும் மின் அரஃபாத்தின், அரஃபாக்களிலிருந்து நீங்கள் புறப்படும் பொழுது அப்படின்னா அரஃபாத் தான். அரஃபாத்துடைய அந்த மூலையில் புறப்பட்டாலும் சரி, இந்த மூலையில் புறப்பட்டாலும் சரி, மேலேருந்து புறப்பட்டாலும் சரி, கீழேருந்து புறப்பட்டாலும் சரி, நிறைய இருக்கும்ல. அதனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அரஃபாத்துன்னு பன்மையாக்கி விட்டான். அப்போ அரஃபாவிலிருந்து நீங்கள் புறப்படும் பொழுது ஃபதுக்குருல்லாஹ, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இந்தல் மஷாரில் ஹராம், மஷாருல் ஹராம் என்கிற இடத்தில் வந்து நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அரஃபாவுக்கு அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் மஷாருல் ஹராம். மஷாருல் ஹராம்ங்கிறது என்னென்னு கேட்டால் அந்த முஸ்தலிஃபான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இன்னொரு பேர். அரஃபாவுக்கு அடுத்து நம்ம முஸ்தலிஃபாவுக்கு போகிறோம்ல, அந்த முஸ்தலிஃபாவுக்குள்ள கூட மஷாருல் ஹராம் பள்ளிவாசல்னு ஒன்று இருக்குது. வளர்ந்த முஸ்தலிஃபாங்கிறது ஒரு பெரிய ஏரியா. அதில் ஒரு இடத்துக்கு பேர் தான் மஷாருல் ஹராம். அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் மஷாருல் ஹராம்ங்கிறது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா அது மஷாருல் ஹராம்ங்கிற வார்த்தையை கொண்டு சொல்லுகிறான். அது வந்து முஸ்தலிஃபாவை தான் சொல்கிறான். அப்போ ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின், அரஃபாவிலிருந்து நீங்கள் புறப்படும் பொழுது புறப்பட்டு என்ன செய்யணும்? அல்லாஹ் ரொம்ப திக்ர் செய்கிற ஒரு இடம் என்னென்னு கேட்டால் முஸ்தலிஃபா தான். அதில் இந்த மஷாருல் ஹராமுக்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ் ஃபதுக்குருல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். திக்ர் செய்யணுன்னா துவா செய்கிறது, அழுகிறது, இப்போ என்னென்ன நாடுறீங்களோ துவா, அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இந்தல் மஷாரில் ஹராம், மஷாருல் ஹராம்ங்கிற அந்த இது முஸ்தலிஃபாவில் என்ன செய்யுங்க? நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள்னு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். இதில் நம்ம விளங்கிக்கிறோம். அதாவது அரஃபாவில் நம்ம எப்போ புறப்படுவோம்னு கேட்டால், இப்போ ஹஜ்ஜுடைய காரியம் ஆரம்பிக்குது இல்லையா, ஹஜ்ஜுடைய ஆரம்பம்ன்றது 8வது நாள்லேருந்து ஆரம்பிக்குது. ஹஜ்ஜுடைய வேலைங்க எப்போ ஆரம்பிக்குது? 8வது நாளில் ஆரம்பிக்குது. ஹஜ்ஜுக்காக வேண்டி வேறு ஒரு இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அது வந்து 8வது நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ 8வது நாள் என்ன செய்யணும்னு கேட்டால் மினாவுக்கு போகணும். ஃபஸ்ட்டு எங்கே போகணும்? 8வது நாள் அன்னைக்கு எல்லோரும் மினாவை நோக்கி போவாங்க. மினாவுக்கு போயிட்டு லோஹருக்கு முந்தி போயிடணும். காலைல புறப்பட்டு நீங்கள் என்ன செய்யணும்? 10 மணிக்கோ 11 மணிக்கோ 12 மணிக்கோ லோஹருக்கு முன்னாடி எங்கே இருக்கணும்? மினாவில் இருக்கணும். மினாவில் எங்கே? 8வது நாளில் மினாவில் வந்து அங்கே தான் லோஹரையும் மற்ற தொழுகையிலும் தொழுவணும். மினாவுக்கு போய் என்ன செய்யணும்? அப்போ லோஹர் அங்கே தொழுவணும்னா என்ன அர்த்தம்? லோஹருக்கு முன்னாடி போயிடணும்னு அர்த்தம். ஆக லோஹர் தொழுவணும், அசரை தொழுவணும், மகரிபை தொழுவணும், இஷாவை தொழுவணும். அடுத்த நாளுடைய ஃபஜ்ரை அங்கே தொழுவணும், ஃபஜ்ர் வரைக்கும். அதாவது மத்தியானம் லோஹருக்கு போய்விட்டு மினாவில் நீங்கள் தங்க வேண்டும். மினாவில் கூடாரம் அடிச்சுலாம் தங்குவாங்கள்ல, அதை மினாவில் தங்கி விட்டு, அதுக்கு தான் கூடாரமே போடுறாங்க. ரொம்ப நேரம் தங்க வேண்டி இருக்குதுல்ல, ஷார்ட் டைம் தங்குறதா இருந்தால் அது கூடாரம் தேவைப்படாது. ஆனால் இதில் ரொம்ப நேரம் தங்குற மாதிரி ஏறக்குறைய ஒரு 3/4 நாள் வரைக்கும் வருது. ஒரு நாளுடைய 3/4 பகுதி தங்குற அளவுக்கு வருது. அதாவது லொஹரில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும்னு வைங்களேன், அவ்வளோ நேரம் தங்க வேண்டி இருக்கிறதுனால தான் மினாவில் கூடாரம்லாம் அடிக்கிறாங்க. அப்போ நேரம் 8வது நாளைக்கு என்ன செய்யணும்? மினாவில் போய் லொஹரை தொழுவணும், மற்ற தொழுகைகள்லாம் தொழுவணும், ஃபஜ்ர் வரைக்கும் அங்கே தங்கணும். ஃபஜ்ர் தங்கிட்டு 9வது நாள் வருது இல்லையா, 9வது நாளில் வந்து மினாவில் இருந்து என்ன செய்யணும்னா, மினாவில் சூரியன் உதித்த பிறகு ஃபஜ்ர் தொழுது விட்டு மினாவில் இருப்பாங்க. சூரியன் உதித்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, நம்ம அரஃபாவுக்கு இப்போ தான் இந்த அரஃபாவுக்கு வர அல்ல சொல்கிறான்ல, அரஃபாவிலேருந்து புறப்படும் போது அரஃபாவுக்கு எங்கேருந்து வருவாங்கன்னா மினாவிலேருந்து வருவாங்க. முதல்ல மினா,
மினாவில் இருந்து என்ன செய்வாங்க, ஒரு லொஹர்லேருந்து சுபு வரைக்கும் உள்ள தொழுகைகளை அங்கே தொழுது விட்டு சூரியன் உதித்த பிறகு அரஃபாவை நோக்கி வருவார்கள். அரஃபாவை நோக்கி வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அரஃபாவில் என்ன செய்யணும்னு கேட்டால் லொஹர் அசர் தொழுவணும். ஏன்னா சூரியன் உதித்த பிறகு தானே வர்றாங்க, அதுக்கு அடுத்த தொழுகை லொஹர் தானே இருக்குது. அப்போ சூரியன் உதித்த பிறகு அரஃபாவுக்கு அவங்க வருவாங்க. அரஃபாவுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, அங்கே லொஹர் அசரை வந்து ஜம்மு கசர் அடிப்படையில் 2 ரக்காத்தாக லொஹரையும் அசரையும் தொழுவார்கள். ஜம்மு கசர் அடிப்படையில் என்ன செய்வாங்க, லொஹர் நேரத்தில் அசரையும் சேர்த்து தொழுது விடுவார்கள். அங்கே தொழுது விட்டு அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா 2 வக்த் தான் தொழுவாங்க. சூரியன் வந்து மறையிற வரைக்கும் அங்கே தங்குவாங்க. சூரியன் மறையிற வரைக்கும் என்ன செய்யணும், அரஃபாவுக்கு போய் லொஹர் அசரை தொழுதுட்டு சூரியன் மறையிற வரைக்கும் என்ன செய்வாங்க, அல்லாவை நினைவு கூர்ந்து கொண்டு அதிகம் அதிகம் துவா செய்து கொண்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இந்த மாதிரி காரியங்களில் தன்னிச்சையாக அவங்களாம் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். எது வரைக்கும் என்று கேட்டால் சூரியன் மறையிற வரைக்கும். சூரியன் மறைஞ்சால் என்ன செய்யணும், மகரிப் தொழணும்ல. ஆனால் மகரிப் தொழக்கூடாது. அரஃபாவில் இருக்கும்போதே சூரியன் மறைஞ்சிரும். சூரியன் மறைஞ்சின்னு சொன்னால் சூரியன் மறைஞ்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா கிளம்பி வந்து மறுபடியும் முஸ்தலிஃபாவுக்கு போகணும். சூரியன் மறைஞ்சவொன்னு என்ன செய்யணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும். போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்கே வந்து மகரிபையும் இஷாவையும் சேர்த்து ஜம்மா தொழுவணும். மகரிப் தொழுகையும் இஷா தொழுகையும் சேர்த்து ஜம்முங்கிற அடிப்படையில் என்ன செய்யணும், சேர்த்து தொழுவணும். ஜம்ம தாகீர் என்று சொன்னால் ஜம்மு 2 வகை இருக்குது. மகரிபு நேரத்திலேயே மகரிபையும் இஷாவையும் தொழுதா ஜம்ம தக்தீம், முற்கூட்டியே ஜம்மு செய்தல். இஷா நேரம் வரைக்கும் தாமதப்படுத்தி மகரிபை ஜம்மு செஞ்சால் ஜம்மு தாகீர், பிற்படுத்தி ஜம்மு செய்தல். அப்போ இஷா நேரத்தில் போய் மகரிபையும் இஷாவையும் தொழுவணும். அதாவது சூரியன் மறையிற வரைக்கும் அரஃபாவில் தங்கிவிட்டு அங்கேருந்து முஸ்தலிஃபாவுக்கு போய் என்ன செய்யணும், அங்கே போய் வந்து அது அதான் அல்ல சொல்கிறப்ப இங்கே மஷருல் ஹராம் போங்கங்கிறான்ல, அந்த விஷயந்தான். முஸ்தலிஃபாவுக்கு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்கே வந்து ஜம்மு அடிப்படையில் மகரிப் இஷாவை வந்து தொழுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஜ்ர் தொழுவாங்கன்னு வருது. அப்போ இந்த விஷயந்தான் வருது. இப்போ பாருங்கள் விளங்கிடும் உங்களுக்கு. ஃபைதா ஆஃபல்தும் மின் அரஃபாத்தின், நீங்கள் அரஃபாவிலிருந்து புறப்படும் பொழுது, அரஃபாவில் எப்போ புறப்படுவீங்க, அரஃபாவில் வந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அரஃபாவில் லொஹர் தொழுவீங்க. லொஹர் தொழுதுட்டு மகரிப் வரைக்கும் அங்கே இருப்பீங்க. மகரிப் உள்ள சூரியன் மறைஞ்சவுடனே மகரிப் தொழுவாமல் என்ன செய்யணும், அப்படி புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு போயிடணும். போகிறதுக்குள்ளே இஷா வக்து ஆகி போயிடும். இஷா வக்து வந்தவுடனே இஷாவிலே மகரிபை சேர்த்து தொழுவணும். இஷாவில் என்ன செய்யணும், 3 ரக்காத்தாகவும் 2 ரக்காத்தாகவும் 3 ரக்காத்து மகரிபாகவும் 2 ரக்காத்து வந்து இஷாவாக ஜம்மு செஞ்சு என்ன செய்யணும், அங்கே வந்து தொழுவணும். அதுதான் சொல்கிறான், அரஃபாவிலேருந்து புறப்பட்ட உடனே ஃபதுகுருல்லாஹ, அல்லாவை நினைவு கூறுங்கள்னு சொன்னால் அந்த தொழுகையை மகரிப் இஷாவை தொழுகிறதையும் வைத்துக்கொள்ளணும். இங்கே தொழுவாதீங்க, அங்கே போய் தொழுவுங்க என்பதற்காக அர்த்தம் இதை வச்சுக்கிடலாம். மற்ற திக்ருகளையும் வைத்துக்கொள்ளலாம். ஃபதுகுருல்லாஹ, அல்லாவை நீங்கள் திக்ரு செய்யுங்கள். இந்தல் மஷ்அரில் ஹராம், மஷாருல் ஹராம் என்கிற அதை முஸ்தலிஃபாவுக்கு இன்னொரு பேர். மஷாருல் ஹராம்ங்கிறது ஒட்டுமொத்த முஸ்தலிஃபாவுக்கும் சொல்லுவாங்க பெரும்பாலும். அதில் ஒரு மஸ்ஜித் ஒன்று கட்டியிருக்கிறாங்க, மஷாருல் ஹராம்னு ஒரு பள்ளிவாசல். அந்த குறிப்பிட்ட சின்ன ஏரியாவையும் அந்த சொல்லால் வந்து பயன்படுத்துவாங்க. இங்கே முஸ்தலிஃபாங்கிற அர்த்தத்தெல்லாம் இது வருது. ஃபதுகுருல்லாஹ இந்தல் மஷாரில் ஹராம், மஷாருல் ஹராமில் என்ன செய்யுங்க, நீங்கள் அல்லாவை நினைவு கூறுங்கள். ஒதுகுருஹு, அவனை நினைவு கூறுங்கள். கமா ஹதாக்கும், உங்களுக்கு அவன் காட்டியது போல் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் நினைவு கூறுறங்கிற போல இஷ்டத்துக்கு என்ன தேவை செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்தவாறு. கமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹதாண்டா நேர்வழி காட்டுவதுன்னு வச்சுக்கிடலாம். கமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வந்து காட்டி தந்தவாறு நீங்கள் அல்லாவை என்ன செய்யுங்க, அங்கே திக்ர் செய்யுங்க. முஸ்தலிஃபாவில் இருந்து கொண்டு அல்லாவை எப்படியெல்லாம் திக்ர் செய்ய வேண்டும் என்று, என்னென்ன துவா செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறார்களோ அந்த முறைப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாவை திக்ர் செய்யுங்கள். ஒயின் குன்தும் மின் கபலிஹி லமினல்லாலேன். குன்தும்டா என்ன, இன்னும் தனியாக வச்சுக்கிறோம். இன்னுங்கிறது வந்து 2 வகையில் அந்த இன்கிற வார்த்தை வரும். இன் என்று சொன்னால் வந்தால் போனால், அந்த ஆள்ன்ற ஒரு அர்த்தம் செய்யணும்ல. இன் ஜித்த, நீ வந்தால். இன் லரபுத்த, நீ என்னை அடித்தால் நான் உன்னை அடிப்பேன். இந்த அடித்தால் இந்த ஆள்ன்று சொல்கிறோம்ல, அந்த ஒரு அர்த்தத்துலையும் இன் என்ற வார்த்தை வரும். அதுபோக இன்னன்னு சொல்கிறோம்ல, இன்ன உறுதியாகண்டு,
அந்த இடத்த வந்து இன்னன்னு சொல்லாமல் என்று சொல்லுவாங்க. இன்னண்ட உறுதியாகன்ற அர்த்தம். ஒரு ரெண்டுமே இன் என்றே போடுவார்கள். என்று போடுவார்கள். என்பதற்கு வந்து வந்தால் போனால் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள்ங்கிற ஒரு அர்த்தம் ஷர்த்து, அந்த ஷர்த்துடைய அர்த்தத்திற்கும் அந்த என்பதை பயன்படுத்துவார்கள். இன்னொன்று என்னென்னா என்பதை என்று சொல்வார்கள். என்று அழுத்தி சொல்வதற்கு பதிலாக அப்படின்னு என்ன செய்வாங்க, அது உறுதிப்படுத்தி சொல்லுவாங்க. அதுக்கு இன்கிறது வரும். அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால், இந்த வந்தால் போனால்ன்ற அந்த அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் தமிழில் எடுத்துக்கிறோமே, நீ என்னை அடித்தால் அப்படின்னு நிப்பாட்ட முடியாது. நீ என்னை அடித்தால் நான் உன்னை அடிப்பேன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். அதாவது 2 வாக்கியங்கள் வரணும். இந்த வந்தால் போனால் அந்த அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் அந்த வார்த்தைக்கு ஷர்த்தோட ஜவாபு வரணும். ஷர்த்தும் வரணும், ஜஸான்னு சொல்லுவாங்க, ஜவாபுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதனுடைய மறுமொழியும் சேர்ந்து வரணும். நீ என்னை அடித்தால், நீ என்னை கொன்றால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான், இப்படி ஏதாவது சொல்லணும். நீ என்னை அடித்தாள்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க முடியுமா? அடித்தா என்னடா செய்வேன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த என்பதற்கு வந்து வந்தால் போனால் அந்த அர்த்தமாக இருக்குமேயானால் அதுக்கு பின்னாடி இன்னொரு வாக்கியம் வந்துடும். 2 வந்துடும். 2 வராமல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வந்தால் போனாலும் அர்த்தம் செய்யக்கூடாது. இப்போ இதை எடுத்துக்கிறங்க. குன்தும் கபலி ரமணல் லாலின், நீங்கள் வழிகட்டவர்களாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம் செய்ய முடியாது. குன்தும் நீங்கள் இருந்தால், லமினல் லாலின் வழிகட்டவர்களாக நீங்கள் இருந்தால், ஃபினிஷ் ஆகிடுச்சு வசனம். இதில் ஏதாவது அர்த்தம் முழுமையாகதா ஆகலை. அப்போ அந்த என்பது எந்த இல்லை, ஷர்த்தில் வர்ற வரும்ல, அந்த கிடையாது. இது வந்து உறுதியாகன்னு அர்த்தம் செய்யணும். என்கிறதை வந்து என்று நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த இன்னங்கிறது வந்து ஜெய்து அம்ருண்டு இஸ்மில் தான் வரும், ஃபேலில் வராது. இன்னல் அரபன்னு சொல்லுவீங்களா? இன்னஹூல் அரபன்னு ஏதாவது ஹூ சேர்த்தான் சொல்லணும். இன்னல் அரப அப்படின்னு வந்து எதில் செய்யக்கூடாது? செய்தன், அம்ரன், இன்னல் கிதாப, இன்னல் மஸ்ஜித அப்படின்னு பெயர் சொற்களை தான் இன்னவில் சேர்க்க முடியும். ஆனால் அந்த இன்னுண்டு மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் அது வினை சொற்களையும் சேர்த்துக்கலாம். குன்தும் உறுதியாக நீங்கள் இருந்தீர்கள், குன்தும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னங்கிறதையே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன வரணும்? இஸ்மு வரணும். இன்னன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் குன்தும்ங்கிறது இஸ்மல்ல, ஃபேல். அது காணும், காணத்தா குன்துமா குன்தும், இது ஒரு நாக்கிசான ஃபேல். இது அப்போ ஃபேலாக இருக்கிறதுனால இன்னங்கிறத வந்து அதில் சேர்க்க முடியாது. அப்போ இன்னங்கிறதே அந்த இன்னங்கிற அர்த்தம் வரணும், அது ஃபேல்னே வரணும். அப்படிமா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், அப்போ என்று மாற்றிடணும். அப்போ குன்தும், என்றால் இன்னன்னு அர்த்தம் செஞ்சுக்கணும். உறுதியாக, குன்தும் நீங்கள் இருந்தீர்கள். நல்ல விலையும் அதாவது குன்துங்கிறதுக்கு வந்து ஷர்த்துடைய அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்னொரு வாக்கியம், முடித்து வைக்கும் வாக்கியம் வரணும். இங்கே முடித்து வைக்கும் வாக்கியம் பாதியில் நிற்கும். அந்த அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இந்த வாக்கியம் வந்து கம்ப்ளீட் ஆகாது, முழுமை பெறாமல் நிற்கும். அப்போ வந்து அப்போ என்னடா இப்படி வந்திருக்கப்போ அந்த இன்னும் கிடையாது. நம்ம வந்து பின்னாடி இப்படி போய் பார்த்துட்டு ரிவர்ஸில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அந்த குன்தும்ங்கிறது என்ன இல்லை, அந்த ஷர்த்துடைய இல்லை. ஷர்த்துடைய இன்னுன்னு ஒன்று இருக்குது, அந்த அர்த்தம் இங்கே செய்யலாம். எப்போ செய்யலான்னு கேட்டால், நீங்கள் வழிகட்டவர்களாக இருந்தால் இது நடக்கும்னு ஒரு இன்னொரு வாக்கியம் வந்து அதில் பின்னாடி சொல்லப்பட்டு இருந்தால் அப்போ அந்த அர்த்தம் வந்துடும். அப்படி ஷர்த்துக்கு பிறகு ஜவாபு இல்லாமல் இருக்குமே என்று சொன்னால் அது ஷர்த்து இல்லை. அது வந்து தாக்கீது உறுதிப்படுத்தி சொல்வதற்காக வந்திருக்கிறது. இன்னும் வந்து லைட்டாக்கி சொல்கிறாங்க. என்பதை என்று லைட்டாக என்ன செய்கிறாங்க, அதை மென்மைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு விளங்கிக்கிறேன்னு. இப்போ நம்ம என்ன எப்படி அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ் உங்களுக்கு பொதுக்குரு அவனை நீங்கள் நினைவு கூறுங்கள், கமா ஹதாக்கும் அவன் உங்களுக்கு வழிகாட்டியது போல அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்போ முஸ்தலிஃபாவில் என்னென்னலாம் செய்யணும்னு ஹதீஸுகளில் வருகிறதோ அதுகளை தெரிந்து வைத்து கொண்டு அது அனைத்தையும் நம்ம செய்ய வேண்டும். அதுக்கடுத்து இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதெல்லாம் வந்து நீங்கள் வழிகேட்டில் கிடந்தீங்க, எல்லாத்தையும் நான் தான் உனக்கு சொல்லி தந்தேன் அப்படிங்கிறான். குன்தும் உறுதியாக நீங்கள் இருந்தீர்கள். இந்த இன்னுக்கு என்ன அர்த்தம்? உறுதியாக. குன்தும் நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள், மின் கப்லிஹி இதற்கு முன்னால். இதற்கு முன்னால்னா எதுன்னு சொல்லப்படலை, நம்ம விளங்குது, சிந்தனையில் விளங்குறது. இதற்கு முன்னால் என்றால் இஸ்லாத்துக்கு முன்னால், அல்லது இந்த நிலைமைக்கு முன்னால், இந்த சட்டங்களை நான் சொல்வதற்கு முன்னால்,
நான் நேர்வழி காட்டுவதற்கு முன்னாடி ஏதாவது கருத்தை நம்மளை தான் வச்சுக்கிறது. ஹி என்பதற்குரிய இதுன்னு சொல்வதற்குரிய அது குறிக்கிற வார்த்தை முன்னாடி வரல. நமக்கு சிந்தனையில் விளங்குறதுனால எல்லாம் என்ன செய்யறான், இதற்கு முன்னாடி முட்டையாக சொல்லிட்டான். இதற்குன்னு முன்னாடி போய் தேட தேவையில்லை, மூளையில் இருக்குது, மூளையிலேருந்து விளங்கிக்கிற வேண்டியதான். ஒயின் குந்தும், நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள், மின் கபலிஹி, இதற்கு முன்னர். இதற்கு முன்னர்னா இந்த இஸ்லாத்துக்கு முன்னர்னு வச்சுக்கிறீங்களேன். மின் கபலிஹி, இஸ்லாத்திற்கு முன்னர் நீங்கள் இருந்தீர்கள், லமினல் லாலீன், வழிகட்டவர்களில் நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இன்னுன்னு நீங்கள் மாற்றுறீங்கல்ல, இன் என்று மாத்திர இன்னங்கிறத வந்து இன்னுன்னு ஆக்கியிருக்கிறீங்கல்ல, அது வந்து 2 வாக்கியம் வராமல் இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னன்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த லாமு வந்துருச்சுப்பாங்க உறுதிப்படுத்துவதற்காக. இன்ன செய்தன் இல்லை காயிமுன், அந்த லாமு சேர்த்தாலும் இந்த இன்ன உடைய ஹபரில் தான் அந்த லாமு வரும். வெறும் மினல் லாலிமின்னு சொல்லாமல் லமினல் லாலிமின்னு வருது. என்னது? ல மினல் லாலிமீன், சாரி லால்லீன். லல்ல என்றால் வழிகட்டான். லல்ல என்பதனுடைய இஸ்முல் ஃபாயில் வந்து லால்லுன். லால்லுன் என்பதனுடைய ஜம்மு வந்து லால்லூனு. லால்லுன் லால்லானி லால்லூன, வழிகட்டவர்கள். லல்ல என்றால் வழிகட்டான், லால்லூன வழிகட்டவர்கள். மினல் லால்லீன், மின் வந்ததுனால ஜர்ரு செய்யணும்ல. லால்லூன் என்பது லால்லீன் ஆகிக்கிறோம். மினல் லால்லீன், வழிகட்டவர்களில் நீங்கள் இருந்தீர்கள். இந்த ல எதுக்கு வருதுன்னு கேட்டால், அங்கே இருக்கிறது இன்ன வந்து ஷர்த்து கிடையாது, அது தாக்கியதுக்கு உரிய இன்னவுடைய அர்த்தத்தில் வந்திருக்குன்னு காட்டுவதற்கு அடையாளமாகத்தான் என்ன செய்கிறாங்கன்னா லாமு, அதாவது அந்த முன்னாடி போட்டிருக்காங்க இவங்க தான். ல மினல் லால்லீன், நீங்கள் வழி தவறியவர்களில் நீங்கள் இருந்தீர்கள். இதற்கு முன்னாடி ஒன்றும் தெரியாமல் நீங்கள் இருந்தீங்க, தப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. நான் உங்களுக்கு அழகாக வழிகாட்டி இருக்கிறேன், அதன்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் அப்படின்ட்டு வந்து 198 அல்லாஹ் சொல்லிடுறான். அப்போ 198 வசனத்தை முடிச்சிட்டோமா. அப்போ 199 வசனம் சும்மா பிறகுன்னா எதுக்கு பிறகு? முஸ்தலிஃபாவில் தங்கிட்டீங்கல்ல, அரஃபாவிலேருந்து புறப்பட்டு மஷருல் ஹராமில் போய் தங்கிட்டீங்க. அதுக்கு பிறகு சும்மா பிறகு அஃபீலு, நீங்கள் புறப்படுங்கள் அப்படின்னு வருது. இந்த புறப்படுங்கள்ங்கிற இந்த சொல் இருக்குல்ல, இந்த சொல்லுடைய இலக்கணத்தை ஏற்கனவே சொன்ன இலக்கணம் தான். நீங்கள் நாளாக இட்டதுனால நீங்கள் மறந்திருக்கக்கூடும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறோம்னு கேட்டால், அந்த அந்த அஃபீலுடைய அது சொல்லு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்ல போகிறோம். அதாவது அஃபால, இதனுடைய அசல் என்ன? அஃபால என்றால் புறப்பட்டான். அஃபால என்பது என்னென்னா, அஃபால என்ற வசனில் சொல்லும்போது அஃபால புறப்பட்டான், இது வந்து சென்ற காலம். அதனுடைய வருங்காலம் எப்படி வரும்? யுஃபீலுன்னு வரும். அந்த ஏவுடைய கசரை முன்னாடி மாற்றி விட்டு யுஃபீலு, இது வருங்காலம். அந்த வருங்காலத்திலே இது வருங்காலத்திலே முன்னிலையில் இருந்தால் நம்ம எடுக்கணும். அம்ரு முன்னிலையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் துஃபீலு, நீ புறப்படுவாய். துஃபீலுன்னு போட்டிருக்கல, துஃபீலு என்பது அஃபால என்பதனுடைய வருங்காலத்தில் முன்னிலை, நீ புறப்படுவாய். இந்த துஃபீலு என்பதில் அம்ரு எடுக்கிறதா இருந்தால் என்ன வரும்டா, நீங்கள் வந்து துஃபீலுள்ள அம்ரு எடுக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ வந்து இந்த அம்ரு எடுக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம யாவத்தில் வச்சுக்கிறணும். யாவத்தில் வச்சுக்கிறலன்னா தப்பு அம்ரு எடுத்துருவோம். எப்படி எடுத்துருவோம்? துஃபீலுன்னு இருக்குதா, இந்த துஃபீலு மட்டும் கவனிச்சிக்கிறங்க. துஃபீலு என்பதில் வந்து தேயை எடுத்துருவோம். அம்ருண்டா தேயை எடுத்துடணும்ல, எடுத்துருவோம். எடுத்துட்டு அடுத்த எழுத்தில் வந்து சுக்கூன் இருந்தால் தான் நம்ம அலிஃபை கொண்டாந்து சேர்ப்போம். அடுத்த எழுத்தில் சுக்கூன் இல்லை, ஃபேக்கு வந்து கசர் இருக்குது. துஃபீலு என்பதில் என்ன இருக்குது? ஃபேக்கு வந்து கசர் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம அலிஃபை சேர்க்க வேண்டியதில்லை. அப்போ அப்படியே அம்ரு எடுத்திங்கன்னா, துஃபீலு என்பதில் அம்ரு எடுத்திங்கன்னா ஃபீல் என்று வரும். 2 சுக்குன்னு வரும். ஃபில் என்று என்ன செய்யணும், அதை எடுக்கணுங்கிற மாதிரி வரும் மேலோட்டமான சட்டத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த சட்டம் வந்து அஃபால என்கிற அமைப்புக்கு பொருந்தாது. பொதுவாக மற்ற எல்லாத்துக்கும் பொருந்தும். மற்ற எல்லாத்துக்குமே உதாரணமாக எத்த அல்லமுன்னு இருக்குன்னு வைங்களேன். எத்த அல்லமும் தத்த அல்லமுன்னு இருக்கிறது. ஒரு தேயை நீக்கிடுவீங்க, அப்படியே தால்லம்ன்றவீங்க. அமுர் அவ்வளோதான். அமுருக்காக ஒரு அலிஃபெலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது. அமுருக்கு அலிஃபு எப்போ சேர்ப்போம்? அந்த தேயை வருங்காலத்துடைய எழுத்து இருக்குல்ல, தே இருக்குல்ல, அதை நீக்கின பிறகு சுக்கூனில் அந்த சொல்ல ஆரம்பித்தா தான் ஒரு அலிஃபு தேவைப்படும் வாசிப்பதற்கு. சுக்கூன் இல்லை என்று சொன்னால் அல்லமன் இருக்குது. வருங்காலம் அல்லிமு,
ஏயை நீக்கிட்டீங்கன்னா அல்லிம், ஒரு அலிஃபு கொண்டா சேர்க்க தேவையில்லை. அம்ருக்கு வந்து அலிஃபு எப்போ தேவைப்படும்னு கேட்டால் அந்த முதல் எழுத்தில் சுக்கூன் இருந்தால் தான் தேவைப்படும். இப்போ துஃபீலு என்பதில் சுக்கூனாக இருக்குது, சுக்கூன் கிடையாது. அப்போ சுக்கூன் இல்லைன்னா அப்படி சொன்னால் ஃபீல் என்று சொல்லி ஃபில் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அஃஅலவுக்கு தனி சட்டம். என்ன தனி சட்டம்? அஃஅலவுக்கு மாத்திரம் அந்த ஃபத்தஹ் செஞ்ச அலிஃபை கொண்டு வந்துடணும். ஃபத்தஹ் செஞ்ச அலிஃபை என்ன செய்யணும்? அக்ரம யுக்குரிமு என்றால் அக்ரிம்னு அந்த அலிஃபை கொண்டு வரணும். இக்ரிம் உக்குரிம்னு சொல்லக்கூடாது. அந்த அம்ரு எடுக்கும்போது கம்பல்சரியாக ஃபத்தஹ் செஞ்ச அலிஃபை கொண்டாந்து வைக்கணும். அஃஅலவில் உள்ள வந்து அஃஅலங்கிற வசனில் உள்ள அலிஃப் அது. இது வந்து இந்த அம்ரில் வரும் உன்சூர் அந்த இல்ரிப்புன்னு வரும் அந்த அலிஃப் இல்லை. இது அஃஅலவுடைய இந்த 4 எழுத்தில் அது ஒரு எழுத்தது. அப்படிங்கிறதுனால அது சுருக்கத்துக்காக வேண்டி அக்கரம யுக்ரிமுன்னு மாற்றிட்டாங்க. யூ அக்ரிமு தான் சொல்லணும். அக்கரம யூ அக்ரிமு என்று சொல்ல வேண்டும். அந்த ஷார்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி அந்த அலிஃபை நீக்கிட்டு யுக்ரிமுன்னு பழக்கிட்டாங்க. அதனால தான் துஃபீலு என்று வருகிறது. அப்போ துஃபீலுவில் அம்ரு எடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம வந்து இந்த சொல்ல உடைச்சிடணும். உடைச்சிட்டு அந்த அலிஃபை கொண்டு வரணும். துஃபீலு என்பதை உடைச்சா எப்படி வரும்? அஃபால முறையில் சொல்லி பார்த்தீங்கன்னா துஃபு இலுன்னு வரணும். இந்த வருது பாருங்க, துஃபீலு என்பதை உடைச்சா எப்படி வரணும்? துஃபீலு என்பதை வந்து முறைப்படி சொன்னீங்கன்னா துஃபு இலுன்னு வரும். துஃபு இலுன்னு வந்தால் தான் இப்போ அலிஃபை நம்ம அந்த அலிஃபை கொண்டு வர முடியும். இப்போ துஃபு இலுன்னு ஆக்கிவிட்டு இப்போ தேயை நீக்கிட்டோம். தேயை நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ சுக்கூனில் இருக்குது. சுக்கூனில் வாசிக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அஃபால வசனாக இருக்கிறதுனால அந்த ஃபத்தஹ் வச்ச அலிஃபை கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? அஃபியல்னு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். துஃபீலு என்பது எப்படி வந்துடும்? அஃபியல்னு வரும். அஃபியல்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் ஏக்கு வந்து கசர் இருக்குது, ஃபேக்கு வந்து இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது, நல்ல எழுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது. அதனால் இந்த ஹரக்கத்தை அதுக்கு மாற்றிடணும். அஃபியல்ங்கிறதுனுடைய உள்ளதில் வந்து இந்த ஏக்கி உள்ள ஹரக்கத்தை வந்து ஃபேக்கி மாற்றிட்டீங்கன்னா அஃபீல் என்று வருமா, 2 சுக்கூன் வருமா, ஏயை போய்க்கிறணும். போய்கிட்டு அஃபில் இதான் இப்படி தான் சொல்லணும். அஃபால என்பதனுடைய அம்ரு எப்படி வரும்னு கேட்டால் இது அஃபால வசன்கிறது யாபத்தில் வச்சுக்கணும். அஃபால வசனாக இருக்குமே. ஆனால் அம்ரு வரும்போது அந்த வருங்காலத்துடைய சொல்ல உடைச்சி, அதாவது இந்த இதுகாம் சட்டத்துப்படி ஏதாவது இல்லத்து சட்டப்படி செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை முறியடிச்சு என்ன செய்யணும்? அஃபால யுஃபீலுன்னு சொல்லாமல் யுஃபுயிலு யுக்குரிமு அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யணும்? அப்படி உடைச்சி வைத்து கொண்டு இப்போ நீங்கள் அம்ரு எடுக்கணும். இப்போ அம்ரு எடுக்கும்போது என்ன செய்யணும்னா ஏயை நீக்கிறணும், சுக்கூன் இருக்கிறது, அலிஃபை கொண்டு வரணும். எந்த அலிஃபை கொண்டு வரணும்? இந்த அஃபால வசனுக்கு மாத்திரம் அந்த ஃபத்தஹ் செஞ்ச அலிஃபை அஃபாலன்னு இருந்துச்சுல அந்த அலிஃபை கொண்டு வந்துடணும். அப்போ அஃபில் என்று வரும். அஃபில் என்று வந்த உடனே இதை வந்து ஏக்கி கசர் இருக்குது, ஃபேக்கி சுக்கூன் இருக்குது. ஃபே வந்து இல்லத்து இல்லாத எழுத்து, அதுக்கு தான் ஹரக்கத்துக்கு பொருத்தமானது. அப்படின்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த ஏக்கி உள்ள ஹரக்கத்தை தூக்கி இங்கே கொடுத்துருவாங்க, ஃபேக்கி கொடுத்துருவாங்க. ஃபேக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஏக்கியும் சுக்கணும், லாதுக்கும் சுக்கணும், அஃபீல் என்று வந்துடும். அப்படி வரும்போது இப்போ ஏயை போய்க்கிடுவாங்க, 2 சுக்கூன் வர்றதுனால. அஃபில் இந்த இருக்கு அஃபில்னு வந்துருச்சா? அஃபில்னா நீ புறப்படு. அஃபில் அஃபீலா அஃபீலு. ஏன்னா இந்த 2வது தசனியாவில் வந்து அந்த ஏ திருப்பி வந்துடும். ஒருமையில் அஃபீல் என்று சொல்லும்போது அந்த ஏ போயிடும். எதனால் போகுது? 2 சுக்கூனுங்கிற காரணத்தினால போயிடுது. தசனியா வாக்கும் பொழுது அந்த லாதுக்கு சுக்கூன் வந்து ஃபத்தஹா மாறிக்கிறோம்ல, ஃபத்தஹா மாறிடுச்சு, அஃபீலான்னு வந்துருச்சு. இப்போ ஏயை தைரியமாக கொண்டு வந்துடலாம். அஃபீலு அஃபீலி அஃபீலா அஃபில்ன. அப்போ அஃபில் என்றால் நீ புறப்படும். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா வசனத்துக்கு வாங்க. சும்மா பிறகு அஃபீலு நீங்கள் புறப்படுங்கள். நீங்கள் புறப்படுங்கள்ங்கிறது வந்து அம்ரு. எதனுடைய அம்ரு? அஃபால என்ற ஒரு சொல்லுக்கு அம்ரு. இதுக்கு அம்ரு எடுக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஃபத்தஹ் வைத்த அந்த அலிஃபை கொண்டு வந்து வச்சு தான் அம்ரு எடுக்க வேண்டும். அப்போ வருங்கால வினையிலிருந்து அம்ரு எடுக்கும் பொழுது வருங்கால வினையை வந்து அதனுடைய இல்லத்து சட்டப்படி மாற்றிருப்போம்ல, அந்த மாற்றத்தை எல்லாம் கழித்து விட்டு அசல் படி சொல்லணும். துஃபீலு என்று சொல்லாமல் துஃபுயிலு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தேயை தூக்கணும். இப்போ தான் ஃபேக்கி சுக்கூன்னு வரும். அப்போ அஃபீல் என்றது கொண்டாந்து நீக்கணும். அஃபீல் என்று சொல்லிவிட்டு அந்த ஏயுடைய கசரை கொண்டு போய் ஃபேயில் கொண்டு போய் கொடுத்துவிட்டு அஃபீல் என்று வந்தவுடனே 2 சுக்கூன் வர்றதுனால ஏயை நீக்கிவிட்டு அஃபில். மறுபடி தசனியா ஜம்முலையெல்லாம் திருப்பி வந்துடும். அந்த ஏ திருப்பி முடியாது, ஒருமையில் மட்டும்தான் போகும். அஃபில் பெண்பால் பன்மையிலையும் போயிடும். அஃபில் இந்த பாருங்களேன்,
அஃபில் இந்த இதுலேயும் போயிடும் ஏ முதல் எழுத்துலையும் பெண்பால் பன்மையிலையும் போயிடும். மற்ற 4 இடத்துலையும் போகாது. ஏன் போகாதுன்னு சொன்னோம்னா 4 இடத்துலையும் லாதுக்கு ஹரக்கத்து இருக்கும். இந்த 2 இடத்துலையும் லாதுக்கு சுக்கூன் இருக்கும். லாதுக்கும் சுக்கூனும் ஏக்கி சுக்கூண்டு வந்தோம்னா ஏயை தூக்கிற வேண்டியது தான். இங்கே லாதுக்கு ஹரக்கத்து இருக்கிறதுனால மற்ற 4 இடங்கள்லையும் என்ன செய்யும், அந்த ஏ அப்படி இருக்கும். அஃபில் அஃபீலா அஃபீலு அஃபீலி அஃபீலா அஃபில்ன. அதுதான் இதா சும்மா அஃபீல், நீங்கள் பின்னர் புறப்படுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம். என்ன புறப்படணும் என்னங்கிற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.